வணக்கம். 1000 காலத்து பயிர் கதையில் அத்தியாயம் 26. என்ன கண்ணன், நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? அப்பா மாப்பிள்ளை எங்கேன்னு 2-3 தரம் கேட்டதுக்கு உங்கள் அம்மா சரியாக பதில் சொல்லாததால் எங்கேயாவது வெளியே போயிருக்கீங்களோன்னு நினச்சேன். நாங்கள் வந்தது தெரியாதா? ஏன் கீழே இறங்கி வரல? வரும்போதே புகாருடன் மலர்விழி வரவும் அம்மாவும் கூட பிறந்தவர்களும் உசுப்பி விட்டிருந்த கோப பூதம் சிலிர்த்து கொண்டு கண்ணனுள் முறைத்தது. எங்கே வந்த? அழுத்தமான குரலில் கண்ணன் வினவ, தான் தவறாக கேட்டுவிட்டோமோ என்ற நினைப்பில், என்ன கேட்குறீங்க என்றாள் மலர்விழி. எங்கே வந்த? ஒரு நிமிஷம் அந்த வார்த்தைகளின் முழு அர்த்தமும் புரியாமல் அவள் விழித்தாள். புரியலை. எங்கே வந்தேன்னு கேட்டேன். ஏன், தமிழை தானே கேட்டேன். என்னாச்சு கண்ணன், உங்களுக்கு உடம்பு கிடம்பு சரியில்லையா? ஏன் என்னமோ மாதிரி பேசுகிறீங்க? எனக்கு ஒன்றும் இல்லை. எங்கள் அம்மா பக்கத்தில் இருந்து அக்கறையாக கவனித்து 2 வேளையும் கறி முட்டைன்னு ஆக்கி போடுறதுல ஜம்முன்னு இருக்கேன். முதல்ல என் கேள்விக்கு பதிலை சொல்லு. நாம் இல்லாமல் இவன் எப்படி திண்டாடுறான்னு பார்த்துட்டு போக வந்தியா? மலர்விழி எரிச்சலுடன் படுக்கையில் உட்கார்ந்தாள். வந்ததும் வராததுமா ஏன் சண்டைக்கு இழுக்கிறீங்க? இங்கே வராமல் நான் வேறு எங்கே போவேன்? கல்யாணமான கையோடு வரலன்ற கோபமா, இல்லை உங்கள் அம்மா வழக்கம் போல் ஏதாச்சும் மூட்டி விட்டுட்டாங்களா? அம்மாவும் மூட்டலை, அப்பாவும் ஊதி விடலை. நீங்கள் வர வேண்டிய அவசியம் என்ன? அந்த ராங்கி கும்பலோட இருந்துட்டா நல்லா இருந்திருக்குமேன்னு நானே தான் கேட்குறேன். ராங்கி கும்பலா? யார்? எங்கள் அப்பா அம்மாவா? பாக்கி பேரை ஏன் விட்டுட்டேன்? உன் தங்கச்சிங்க, தம்பி, நீ எல்லோருமே உடம்புல ரத்தத்துக்கு பதிலாக திமிரு தானே ஓடுது. மலர்விழி கீழ் உதட்டை ஒரு தரம் அழுத்தி ஈரப்படுத்தி கொண்டாள். என்ன அர்த்தம் இல்லாமல் புகார் வருது? கிட்டத்தட்ட 20 நாளாக பிரிஞ்ச மனைவியை பார்க்குறோன்ற சந்தோஷம் துளி இல்லாமல், நாம் இறங்கி போய் பார்க்காததை பெருசு பண்ணாமல், நிறை மாத காரிதானே மாடிக்கு வந்து பேசுகிறாள்ன்ற கரிசனம் இல்லாமல் ராங்கி கிங்கின்னு என்னென்னவோ பேசுகிறீங்க? படித்து கொண்டிருந்த புத்தகத்தை பட்டென்று மூடி மேஜை மேல் அரைந்து வைத்தான் கண்ணன். பின்ன உன் தங்கச்சி கல்யாணத்தில் நீங்கள்லாம் வேற எப்படி நடந்துக்கிட்டீங்களா? என்னமோ தேவலோகத்திலேருந்து மாப்பிள்ளை கிடைச்சிட்ட மாதிரி தலைக்கால் புரியாமல் நடந்துக்கல? ஒட்டு மொத்தமாக என்னையும் எங்கள் வீட்டு மனுஷங்களையும் அவமானப்படுத்தலை? மலர்விழி, இதென்ன புது கதை என்று அயற்சியுடன் கண்களை விரித்தாள். ஓ, மங்க புருஷன் உசத்தியாக அமைச்சிட்டான்ற பொறாமையா உங்களுக்கெல்லாம்? பாய மூடு. பொறாமை அது இதுன்னு பேசினேன் நான் பொல்லாதவன் ஆயிடுவேன். நீங்கள் மட்டும் இல்லாததை நடக்காததை சொல்லலாமா? எது நடக்கலை? உன் வீட்டில் எங்களை அவமானப்படுத்துறது நடக்கலையா? நம்ம கல்யாணம் ஒரு புறா குண்டில், மங்கையோடது உட்லாண்ட்ஸ் ஹோட்டலில். எனக்கு வெறும் தங்க மோதிரம் போட தயங்கிட்டு புது மாப்பிள்ளைக்கு வைர மோதிரம். உனக்கு எல்லாமே சாதா ஆரணி புடவைங்க. மங்கைக்கு ரெட்டைப்பேட்டு போட்ட காஞ்சிபுரம். எங்கள் அம்மாவுக்கு நூலிழை சரிகையில் போட்ட புடவை, அந்த சம்பந்தி அம்மாவுக்கு சரிகை கொட்டடி புடவை. என்ன, நாங்கள்லாம் அத்தனை இழிச்ச வாய்ங்களுன்னு நினச்சிங்களா? கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் எது சொன்னாலும் சரின்னு தழைஞ்சிட்டு போக. சீர்சனத்தையை விட்டு தள்ளினோம்னாலும் மனுஷனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையாவது உங்கள் அப்பன் எனக்கோ எங்கள் அப்பாவுக்கோ தந்தானா? மூத்த மாப்பிள்ளை சம்மந்தின்னு ஒரு வாய் உபச்சாரம்னு கிடையாது. என்னமோ பெருசாக பேச வந்துட்டா. ஒன்றாக வாழ்ந்துவிட்ட இந்த 1.5 ஆண்டுகளில் இப்படி வெளிப்படையாக முகம் சிடுசிடுப்பில் கோணி போக கண்ணன் குமுறியது இதுதான் முதல் தரம் என்பதால் மலர்விழி முதலில் திகைத்து போனாள். பின் என்ன ஆயிற்று இவருக்கு என்று பயந்து போனாள். அதற்கு பிறகு கோபம் வெடித்து கொண்டு எழ கொதித்து போனாள். பேசிட்டீங்களா? உங்கள் அம்மா ஏற்றி விட்டதை அப்படியே ஒப்பிச்சிட்டிங்க இல்லை? இப்போ திருப்தி தானே? உங்கள் கேள்வி அத்தனைக்கும் நான் விளக்கமாக பதில் சொல்லிடுறேன். ஆமாம், நம்ம கல்யாணம் ரொம்ப சாதாரணமாக தான் நடந்துச்சு. அது எங்கள் அப்பா தன் காசை செலவழித்து செஞ்சது. அவர் சக்தி அவ்வளோதான். மங்கைக்கு முழுக்க முழுக்க தங்களோட செலவில் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொறுப்பெடுத்திருக்காங்க. ரோஷக்கார ஆம்பளையாக இருந்தால் நீங்களும் உங்கள் அப்பா கிட்ட சொல்லி கல்யாண செலவை ஏற்று தடபுடலாக செய்கிறத யார் தடுத்தாங்க? மாப்பிள்ளைக்கு வைர மோதிரம், சம்பந்தி அம்மாவுக்கு ஜரிகை கொட்டடி சேலை எடுத்தது நிஜம்தான். கையில் அவங்க கால் காசு வாங்காததோட உங்கள் மாதிரி கையில் 5000 நகை, 30 பவுன், பாத்திரம் பண்டம்னு இருக்கோ இல்லையோ ஆளை சுரண்டலை தெரியுமா? எங்கள் வீட்டுக்கு வர பொண்ணை நாங்கள் அழகு பண்ணுறது தான் மரியாதைன்னு 4 பட்டு சேலை எடுத்து முத்துல தோடு, மோதிரம், நெக்லஸு, வளையல்னு போட்டிருக்காங்களே, அவங்க இல்லை உண்மையான ஆம்பளை. கல்யாண செலவும் இல்லை.
அடித்து பிடிச்சி நகை நட்டு போட வேண்டிய நிர்பந்தமும் இல்லைன்றப்ப 10,000 செலவழித்து மாப்பிள்ளைக்கு மோதிரம் போட்டதில் என்ன தப்பு? நீங்கள் சலிச்சுக்கிற நம்ம கல்யாணத்தை நடத்த அப்பாவுக்கு கிட்டத்தட்ட 1/2 லட்சம் செலவாச்சு. ஆனால் இதை தடபுடலாக செஞ்சும் அவருக்கு 30,000க்கு மேலே செலவில்லை. ஏன்? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மனுஷங்களா லட்சணமாக அத்தனை பொறுப்பையும் ஏற்றுக்கிட்டதால தான். புரியுதா? முகத்தை எங்கே கொண்டு போய் வச்சுக்க போகிறீங்க? கழுத்து வரைக்கும் பேராசையை வச்சுக்கிட்டு மற்றவங்களை குறை சொல்கிறீங்களே, உங்களை பளிச்சென்று மலர்விழி வார்த்தைகளை வீச அதற்கு என்ன பதில் சொல்வது என்ற புரியாத கையாலாகத்தனத்துடன் குழம்பிய கண்ணன் ஆத்திரத்துடன் மங்கை கல்யாணத்தை விட்டுவிட்டு வேற விஷயத்துக்கு தாவினான். சரிதான், நிறுத்து மலர். என்னமோ மகா யோக்கியம் மாதிரி உங்கள் அப்பனுக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு. உனக்கு எப்போவுமே உங்கள் வீட்டு மனுஷங்க, அவங்க பெருமை தான். நான் எக்கெடுக்கிட்டு போனால் என்ன? அப்பனுக்கு கால் ஒடிஞ்ச சாக்கை வச்சுக்கிட்டு 1 மாதம் போல் நான் சாப்பிட்டேனா தூங்கினேனான்னு கூட கவனிக்காமல் சுற்றினவ தானே நீ? எங்கே இருந்து எங்கே வரீங்க? உங்கள் மூளை உண்மையாக இன்னைக்கு பிறண்டு தான் போச்சு. என்ன சொன்னீங்க? எங்கள் அப்பா விபத்தை சாக்கா வச்சுக்கிட்டு நான் உங்களை கவனிக்காமல் ஊர் சுற்றினேன்னா? ஏன் நீங்கள் மட்டும் என்ன செஞ்சு குளிச்சிங்க? எங்கள் அப்பாவை பார்த்து ஒரு வார்த்தையாவது இதமாக பேசுனீங்களா? உங்கள் அப்பா அம்மா ஒரு தரமாவது எட்டி பார்த்தாங்களா? என் தங்கச்சி ஏழரசி பக்கத்து வீட்டுக்காரங்களோட தங்கிட்டு இருக்கா. அக்காக்காரி நான் இருக்கிறப்ப அது நியாயம் இல்லை, நம்ம வீட்டில் 10 நாள் வச்சுக்கலாம்னு சொன்னப்ப உங்கள் அம்மா அந்த பொறுப்பெல்லாம் நமக்கு வேணாம்னு தட்டி கழிச்சிடலை. யாருக்கு பொறுப்பில்லை? கொஞ்சம் நாக்கை அடக்கி பேசினா தேவலை. நாக்கை அடக்கித்தான் அது செத்தே போயிடுச்சே. உன்னை கட்டிக்கிறதுன்னு என்னைக்கு முடிவெடுத்தேனோ அன்றைக்கே என் நாக்கு இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுச்சு. பேசத்தான் முடியலை. வாய்க்கு ருசியான சாப்பாடாவது உண்டா? அதுவும் கிடையாது. ஏதோ எங்கள் அம்மா பிள்ளைன்னு பரிதவிச்சு ஏதாவது ஆக்கி போட்டால் உண்டு. புருஷனுக்கு பிடிக்கிற சமையலை சமைக்க மாட்டேன்னு பிடிவாதமாக இருக்கிற நீ எல்லாம் ஒரு பொம்பளை தெரி. மலர்விழி கோபமும் ஏளனமும் கலந்து சிரித்தாள். ஆமாம், நான் பொண்ணே இல்லை தான். எதுக்காக என்னை தேடி பிடிச்சி கட்டிக்கிட்டீங்களோ? குணம் மனுஷனுக்கு முக்கியம், நாக்கு இல்லை. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. உன்னை கட்டிக்கிட்டது தப்புன்னு இப்போ தான் புரியுது. பேசாமல் அம்மா விரும்பின அந்த காஞ்சிபுரம் பொண்ணை கட்டிக்கிட்டு இருந்தா அடக்க ஒடுக்கமாக பொண்டாட்டி அமைஞ்சிருப்பா. நானும் காரும் பணமுமா ஜம்முன்னு இருந்திருக்கலாம். ஓங்கி உள்ளங்கையில் குத்தி கொண்டு கண்ணன் பேச மலர்விழி வெகுண்டாள். என்ன என்ன சொன்னீங்க? காஞ்சிபுரம் பொண்ணை கட்டிக்கிட்டு காரும் பணமுமா இருந்திருக்கலாம்னா? ஆடத்து, தாலி கட்டின பொண்டாட்டிக்கிட்ட, அதுவும் நிறை மாசமாக நிற்கிறவகிட்ட இப்படி பேச வெக்கமா இல்லை? நீங்கள் ஒரு ஆம்பளைன்னு எனக்கு சத்தியமாக சந்தேகமாக இருக்கு. அவளை முடிக்க விடாது கண்ணன் பாய்ந்து வாய மூடு என்று ஆக்ரோஷமாக கத்தியபடி கன்னத்தில் அறைய அப்படியே ஸ்தம்பித்து நின்ற மலர்விழி சில கணங்களில் தன்னை சுதாரித்து கொண்டு, சி, நீங்களும் ஒரு மனுஷனா? ஆம்பளையா? ஒரு பொம்பளை கை நீட்டி அடிக்கிறீங்களே, வெக்கமா இல்லை? வேணாம், இந்த தாம்பத்திய வாழ்க்கையோ இந்த வீட்டு வாசமோ எனக்கு இனிமே வேணாம். நான் போகிறேன் என்று கத்த, ஒழி, உடனே இப்போவே ஒழி. என்னை பிடிச்ச சனியை விட்டுச்சுன்னு நிம்மதியாக இருப்பேன். நீ பொண்ணே இல்லை, ராட்சசி. உன்னோட சேர்ந்து வாழ நினைச்சது முட்டாள்தனம். இனி இந்த வாழ்க்கை எனக்கும் வேணாம். நான் போய் டாக்ஸி கூட்டிகிட்டு வரேன். உன் சாமான்களை தயாராக வச்சுக்க. இப்போவே உன்னை அனுப்பிட்டு தான் மறுவேலை என்று பதிலுக்கு உருமின கண்ணன் சட்டையை மாட்டிக்கொண்டு கீழே வந்து அங்கே மாடிப்படி அருகே விழித்து கொண்டு நிற்கும் அம்மா தங்கைகளை லட்சியம் பண்ணாமல் ஓட்டமும் நடையுமாய் தெருவில் இறங்கி நடந்தான். 1000 காலத்து பயிர் கதையில் அத்தியாயம் 27. வேக வேகமாய் நடந்து தெருமுனையை அடைந்த பின் கண்ணன் கொஞ்சம் நிதானத்துக்கு வந்து வேகத்தை குறைத்தான். முகத்தை சில்லென்று காற்று வருடி கொடுத்த போது உள்ளுக்குள் உண்டாகியுள்ள ஜுவாலையின் வெப்பம் மட்டுப்பட்ட மாதிரி தோன்றியது. நடையின் வேகத்தை இன்னும் கட்டுப்படுத்தினான். சற்று முன் மலர்விழியை அறைந்த வலது கை லேசாக எரிகிறார் போல தோன்ற விளக்கடியில் நின்று கையை ஆராய்ந்தான். அரைந்த கை இப்படி எரியும் என்றால் அரைப்பட்ட கன்னம் இன்னும் எப்படி வலிக்கும் என்று நினைப்பு எழுந்தது. திடமென நெஞ்சில் ஒரு சங்கடம் பிறந்தது. கால்கள் இரண்டும் தோய்ந்து போன மாதிரி வெலவெலத்தன. அடித்தேன். நான் என் அருமை மலரை, நிறைமாச கர்ப்பிணி பெண்ணை கை நீட்டி அடிக்கும் அளவுக்கு தாழ்ந்து விட்டேன். பெண்ணை அடிமையாக நடத்துவதும் அவள் எண்ணங்களை மதிக்காமல் இருப்பதும் காட்டு மிராண்டித்தனம் என்று ஒரு காலத்தில் மனப்பூர்வமாக நம்பினவன் இத்தனை கீழ்த்தரமாக நடந்து கொண்டேன். அரைந்ததும் இல்லாமல் உடனே புறப்படு,
என்று சொல்லி அவளை அனுப்ப டாக்ஸி பிடிக்கவும் வந்துவிட்டேன். என்ன ஆயிற்று எனக்கு? சிந்திக்க தெரியாதபடி ஏன் என் மூளை மழுங்கி போயிற்று? மலர்விழியும் நானும் வாக்குவாதம் செய்வது புது பழக்கமில்லையே. அப்படி இருக்க இன்று ஏன் நிதானத்தை இழந்து மிருகம் போல நடந்து கொண்டேன்? ஐயோ, என்ன ஆயிற்று எனக்கு? சட்டென்று கண்ணோரங்களில் நீர் திரண்டு ஒருவித வெட்கம் ஆளை தாக்க, நிற்க முடியாதது போல கண்ணன் சாலையோரத்து கால்வாய் கைப்பிடிச்சவர் மேல் உட்கார்ந்தான். ரொம்ப படபடப்பாக இருந்தது. தூரத்தில் மின்சார வண்டி ஒன்று ஓடி மறைவது தெரிய, மலர்விழியை முதலில் பார்த்தது, சந்தித்தது எல்லாம் வரிசையாக மனசுக்குள் எட்டி பார்த்தன. என்கிட்ட என்ன உயர்வை பார்க்குறீங்கன்னு புரியல கண்ணன். என் மனசுக்கு நீ எல்லாரை விடவும் மாறுபட்டவளாக தெரியுற மலர். உன்னை கட்டிக்கிட்டா என் வாழ்க்கை சந்தோஷமாக அமையுன்ற நம்பிக்கை இருக்குது. நாம் வேற வேற ஜாதிக்காரங்க கண்ணன். நடக்காத விஷயத்துக்கு ஆசைப்பட்டு அப்புறம் ஏங்கி போகிறதுல அர்த்தமில்லை. ஜாதியில் என்ன இருக்குது மலர்? ரெண்டு மனசு ஒன்று நேசிக்க துவங்கிட்டதும் ஜாதியாவது கத்திரிக்கையாவது விரலுக்கு தகுந்த வீக்கமாக விருப்பப்படணும் கண்ணன். அந்தஸ்துலேயோ இல்லை மற்றதுலேயோ உங்களுக்கு நான் பொருத்தமா சொல்லுங்க? இவன் அவளை காதலிப்பதாக கூறிய கணத்திலிருந்து நிலைமையின் கணத்தை விளக்கி யதார்த்தமாக பேசி இந்த கல்யாணம் நடைமுறைக்கு சாத்தியமா என்று அலசினவள் மலர்தானே. தன்னை பெற்றவர்களுக்கு இந்த திருமணத்தில் விருப்பமில்லை என்பது தெரிந்ததும் வேண்டாம், நாம் நல்ல நண்பர்களாக பிரிந்துவிடுவோம் என்று கண்ணில் நீர் வழிய அவள் கெஞ்சியதும் இப்போது கண்ணனுக்கு நினைவுக்கு வந்தது. கூடவே லோன் போட்டு தன் பணத்திலிருந்து அம்மாவுக்கு பட்டுப்புடவை எடுத்ததும் அம்மாவுக்கு பிடிக்கவில்லை என்பதால் கூடுமான வரையில் தனியாக வெளியில் சினிமா நாடகம் பார்க்க வர மறுத்ததும் அம்மா முகத்தை தூக்கி வைத்து கொண்ட பல சந்தர்ப்பங்களில் போய் அத்தையை சமாதானப்படுத்துங்க, 1000 இருந்தாலும் உங்களை பெத்தவங்க இல்லையா என்று பரிந்து பேசியதும் நெஞ்சில் குதித்து கொண்டு ஆட்டம் போட, எப்படி இதெல்லாம் மறந்து போன மடைனாக மாறி நிமிஷத்தில் அவளை கை நீட்டி அடித்துவிட்டோம் என்று அதிகமாக கண்ணன் வேதனைப்பட ஆரம்பித்தான். கர்ப்பிணி, அவளுக்கு உடம்புக்கு தள்ளவில்லை. அதுதான் சட்டென்று கோபம் வருகிறது. முன்பெல்லாம் மலர் இப்படி எடுத்தெறிந்து பேசினவள் இல்லையே. இதை நான் எப்படி மறக்கலாம்? அம்மாவும் மற்றவர்களும் சாவி கொடுத்தார்கள் என்றாலும் பொம்மையாக நான் ஆடியது எந்த நியாயத்துடன் சேர்த்தி? நீங்கள் ஒரு ஆண் பிள்ளைதானா என்று மலர் கேட்டதில் தவறென்ன? இதமளிக்கும் ஒரு புருஷனாக நடந்து கொள்ள நான் தவறியது உண்மைதானே? பாவம் மலர். எந்நேரமும் அம்மாவும் தங்கைகளும் போட்டு பிடுங்கினால் குணமாறி போகாமல் என்ன செய்யும்? பாவம் மலர். அவளுக்கு என்னை விட்டால் இந்த வீட்டில் ஆதரவு யார்? இந்த சண்டை சச்சரவு எல்லாம் நீங்கி நிம்மதியாய் வாழ வேண்டுமென்றால் அதற்கு தனி கொடுத்தனம் போவதுதான் வழியா? ரொம்ப நேரத்துக்கு அந்த கைப்பிடி சுவர் மேல் அமர்ந்து யோசனை பண்ணிவிட்டு தெளிந்து எழுந்தபோது கண்ணன் ஒரு முடிவுக்கு வந்திருந்தான். புடவைகளை பெட்டியில் சீராக அடுக்க முடியாதபடி மலர்விழிக்கு அழுகை வெடித்து கொண்டு கிளம்பியது. அடிப்பட்ட கன்னம் தடித்து எரிந்தது. குனிந்து நிமிர முடியாதபடி மூச்சு வாங்கியது. நான் இருப்பதை மறந்துவிட்டாயா என்பது போல குழந்தை வயிற்றில் எட்டி உதைத்தது. படுக்கை மேல் உட்கார்ந்து கொண்டாள். அடி உதட்டை கடித்து ஆசுவாசப்படுத்தி கொண்டாள். கண்ணன் தன்னை அடிக்கும் அளவுக்கு போய்விட்டார் என்ற அதிர்ச்சியிலிருந்து மீள்வது கஷ்டமாக இருந்தது. கண்ணனா? அதட்டி ஒரு வார்த்தை பேசத் தெரியாத கண்ணனா? அடங்கியிருந்த கண்ணீர் பீரிட முற்படுகையில் அவரை இந்தளவுக்கு விரட்டினதில் உனக்கும் பங்குண்டு என்று சின்னதாக ஒரு குரல் எழும்ப திடுக்கிட்டு போனாள். நானா? நான் என்ன செய்தேன்? அன்பாக 2 வார்த்தை பேசி மாசக்கணக்காகியிருக்குமா? எப்போது பார்த்தாலும் வள் என்று விழுந்தாள். பரவரை எப்போ பாரு நீ எரிஞ்சு விழறதுனால்தான் உன்னண்ட பேசணும் ஆர்வமே எனக்கு குறைஞ்சு போச்சு மலர். கண்ணனின் இந்த குற்றச்சாட்டோடு அன்றொரு நாள் அம்மா, இப்பெல்லாம் நீ காரணம் இல்லாமல் மாப்பிள்ளை பேரில் ரொம்ப கோவப்படுற மலர், உன் சிரிப்பும் பணிவான பேச்சும் எங்கே போச்சு என்று வருத்தப்பட்டதும் நினைவுக்கு வர, பிறந்த வீட்டுக்கு போய் நின்றால் அம்மா எப்படி வரவேற்பாள் என்று கற்பனை பண்ணி பார்த்தாள். நிச்சயம் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இந்த காரியம் வருத்தத்தை தான் கொடுக்கும். நம் பெண்ணா இப்படி புருஷனுக்கு அடங்காமல் பிரிந்து வந்துவிட்டாள் என்று அடிபட்டு போவார்கள். கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர் மலர். இது விளையாடுற விஷயம் இல்லை. விட்டு கொடுத்து அனுசரிச்சுக்கிட்டு போறவதான் பொண்ணு. இன்னைக்கு நீ வளைஞ்சு கொடுத்தா நாளைக்கு உன் அருமை புரிஞ்சு உன் புருஷன் தன்னால் தானும் விட்டு கொடுக்க முன் வருவார். உன்னை நான் கர்ப்பமாக இருந்த சமயத்தில் தப்பு பண்ணிட்டேன்னு உங்கள் அப்பா என்னை ராவோடு ராவா பிறந்த வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு 2 வருஷம் திரும்பி பார்க்காம இருந்தார். அப்புறம் தானா தப்பை உணர்ந்து
என்னை கூட்டிக்கிட்டாரு. தப்பு பண்ணுறதும் திருந்தி மன்னிப்பு கேட்குறதும் மனுஷ சுபாவம். குடும்பம்னா சண்டை, சச்சரவு, ஊடல், கொஞ்சல் எல்லாம் மாறி மாறி வரத்தான் செய்யும். எதையும் பெரிசுப்படுத்தாம நல்லதை எடுத்துக்கிட்டு கெட்டதை ஒதுக்கி குடும்பம் நடத்துகிற பொண்ணோட வாழ்வு தான் நிம்மதியாக இருக்கும். இதை எப்பவும் நினப்பில் வச்சுக்க. மாப்பிள்ளை குணம் தங்கம். அவரை நீ அனாவசியமாக குறை சொல்லாத. பாவம், 2 பக்கமும் இடிபட்டுக்கிட்டு அவர் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிற மாதிரி தான் எனக்கு படுது. கர்ப்பமாக இருக்கிறப்ப பொறுமை குறைஞ்சி சட்டுன்னு எரிச்சலும் கோபமும் வர்றது சகஜம்தான். பிரசவமானா இந்த குணம் தன்னால் மாறிடும். நீ எதை நினச்சும் சங்கடப்படாமல் அமைதியாக இருமா. சமயம் கிடைக்கும் போதெல்லாம் அம்மா கூறிய அறிவுரைகள் இதுவரை எங்கோ ஒளிந்து கொண்டிருந்து விட்டு இப்போது ஒட்டுமொத்தமாக காதில் முரசடிக்க, ஆஃபீஸிலிருந்து கடன் வாங்கி 2ஆம் பேர் அறியாமல் திருமணத்துக்கு கண்ணன் உதவினதையும், ஒரு வார்த்தை கடினமாய் திட்டத் தெரியாமல் அன்பாய் இருந்ததையும், மனசு சரியில்லைன்னா 1/2 நாள் லீவு போட்டுட்டு உங்கள் வீட்டுக்கு போய் இருந்துட்டு வாயே என்று பரிவாக பேசினதையும், இத்தனை நாள்களாக நினைக்காதவள் இப்போது நினைத்ததும் அழுகை அதிகமானது. பெட்டியும் சாமானுமாய் கோபத்துடன் தயாராக இருப்பவளிடம் தன் தவறுக்காக மன்னிப்பு கேட்டு எப்படியாவது சமாதானம் செய்துவிட வேண்டும் என்றே தீர்மானத்தோடு மாடிக்கு வந்த கண்ணன் அமைதியாக கட்டிலில் படுத்திருந்தவளை பார்த்து முதலில் பயந்து போனான். உடம்பு சரியில்லையா மலர்? ரொம்ப கிசுகிசுப்பாக அழைத்து கொண்டு அருகில் போனவன் அவள் அழுவது புரிந்ததும் பதறி போனான். மலர், ஐம் சாரிம்மா, என்னை மன்னிச்சிடுமா. அரற்றிக்கொண்டே அவளை இழுத்து மார்போடு அணைக்க பதிலுக்கு மலர்விழியும் உருகி பரிதவித்தாள். நீங்கள் தான் என்னை மன்னிக்கணும் என்று அழுகையினூடே பேசியவள் அவன் மார்பில் சாய்ந்து இன்னும் பெருசாய் அழலானாள். உன்னை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது மலர். பெட்டியெல்லாம் உள்ளே வச்சுடுமா. அப்பவே வச்சுட்டேன். உங்களை பிரிஞ்சு என்னாலேயும் இருக்க முடியாது. இந்த வீட்டில் இருந்தால் நிம்மதி இல்லை தான். நாளைக்கே நாம் தண்ணி கொடுத்தனம் போயிடலாம். என்ன மலர்? அழுத கண்ணீர் கன்னத்தை நனைக்க மலர்விழி தலையை தூக்கினாள். நான் ஆத்திரத்தில் பேசினதை வச்சுக்கிட்டு இப்போ ஒரு முடிவுக்கு வராதிங்க. ப்ளீஸ் ப்ளீஸ். நாம் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோம். இப்போதைக்கு இது போரும். சத்தியமாக சொல்கிறேன், இந்த கணம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். மேலே எதுவும் பேச தெரியாதது போல அவன் மார்பில் சாய்ந்து கொள்ள தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் வகையில் கண்ணன் குனிந்து அவளை முத்தமிட, விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறதுதம்மா தாம்பத்தியம் என்று அம்மா சொன்னதற்கு முழுமையாய் அர்த்தம் புரிந்துவிட்ட தினசில் மலர்விழி கண்களை மூடிக்கொண்டாள். இதோடு இந்த அழகான கதை முடிவுற்றது. இந்த கதை வெளிவந்த இயர் 1983 இது வந்திருக்கு.